பிரைஸ் தி லார்ட் அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும்போது அங்கே தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் விற்கிறதை பார்த்த உடனே அவர் ஒரு சவுக்கை ரெடி பண்ணி கயிற்றால் உண்டான சவுக்கு. அவர் நினச்சிருந்தா தேவன் கண்களால் ஒரு பார்வை பார்த்து அப்படி பஸ்பமாக்கியிருக்கலாம். ஆனால் அவர் அன்பின் தகப்பனாச்சே, பிதாவின் அன்பை வெளிப்படுத்த வந்தவர், சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்க வந்தவராச்சே. அதனால் நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது அவர்களை கண்டிக்கிறோம், ஆனால் கொன்றது இல்லையே, அடிச்சே கொன்றுறோமா என்ன? அடின்னு அடித்து சில பேர் பிள்ளைங்களை காயப்படுத்துகிறாங்க. அது கூட தப்பு தான். பிள்ளைங்களை கண்டிக்கிற விதமாக கண்டிக்கணும். அதாவது கையை ஓங்கும் போதே அந்த குழந்தைக்கு தெரியணும் இதை பண்ணுறது தப்புன்னு. அந்த மாதிரி தான் அன்பின் வெளிப்பாடு. கயிறால் ஒரு சவுக்கு, வேறு ஒன்றும் இல்லை, முள்ளுகளால் சவுக்கு உண்டு பண்ணல. ஒரு சவுக்கு எடுத்து அப்படியே தட்டுறாரு, கீழே மேலே தட்டினோடனே அவங்களாம் இது என்னடா இது அப்படி சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்கன்ற மாதிரி தான் அங்கே நடக்குது. பட் நம்ம அவரை சொல்லும்போது ஆக்ரோஷமாக கோபமாக அவர் அதை செய்தார், அவங்களெல்லாம் அடித்து துரத்தின அடின்னு அடித்து துரத்தின கிடையவே கிடையாது. அப்படி அவர் நிச்சயம் செஞ்சுருக்க முடியாது. அப்படி செய்திருந்தால் அவர் அன்பின் தேவனே இல்லை. அவர் நியாய தீர்ப்பை கொடுக்க வரல, அவர் தன் ஜீவனை கொடுக்க வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார். தெரியாமல் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா இது மோசையின் காலம் தொட்டு வந்துக்கிட்டு இருக்கு இந்த பழக்கம். என்னென்னா மோசைக்கு கொடுத்த கட்டளை, ஜனங்கள் வருஷத்துக்கு 3 முறை எருசலேமுக்கு போய் பலி செலுத்தணும். பலி செலுத்த போகிறவங்க பலவிதமான தேசங்கள்லேருந்து போகிறதுனால பலிகள் எடுத்துக்கொண்டு கையில் ஆடையும் மாடையும் பிடிச்சிட்டு போகிறது சிரமம் பிரயாண தூரத்தில். அதனால் பனிமுடிப்பாக எடுத்துகிட்டு போய் அந்த பணத்தை கொண்டு அங்கே விற்கிற பொருளை வாங்கி பலிகளை செலுத்தினது வழக்கமாக இருந்திருக்கு. அதை தான் அங்கே நடந்துட்டுருக்கு. ஆனால் அதை அவர் எப்படி சொல்ல வர்றாருனா, இனி உங்களுக்கு இந்த பலி தேவையில்லைப்பா, தேவ ஆட்டுக்குட்டியாக நான் வந்துட்டேன். ஸோ நான் உங்களுக்கு பரிகார பலியாக மறிக்க போகிறேன். நான் மறித்து ஒரே தரம் அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டியாக நான் மறிக்கும் போது உங்களுடைய பாவங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாக்கப்படுங்கிறதே அவர் சுவிசேஷமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனுடைய உறுதிப்பாடாக தான் அன்றைக்கி அவர் அந்த காரியத்தை அவர் செய்கிறாரு. ஸோ தேவனுடைய பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்குதுங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னென்னா அதுதான். தேவனுடைய பக்தி வைராக்கியம் தன்னை தான் பச்சிக்க போகுது. அவர் நம்ம என்ன செய்கிறோம், தேவனுடைய பக்தி வைராக்கியம்னு சொல்லிட்டு மற்றவங்கள பச்சிக்கிறோம். விசுவாசம் உங்களுக்கு இல்லையா, நீ இன்னும் ஜெபம் பண்ணுறது உங்களுக்கு பத்தலை, நீங்கள் இன்னும் ஆண்டவரை தேடுறதில்ல, நீங்கள் குறைவுள்ளவங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேவனை குறித்து அவர் கோபமுள்ள தேவன், எரிச்சலுள்ள தேவன் சொல்லி பயமுறுத்தி மக்களை ஆண்டவரை விட்டு விலகி போக பண்ணுறோம். ஆனால் ஆண்டவரோ தேவனுடைய பக்தி வைராக்கியம் தன்னை பற்றிக்கிறது என்று சொல்லுகிறார். தன்னை சிலுவையில கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்காக மரிக்க போகிறதை குறித்து பேசுகிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய பக்தி வைராக்கியம் தான் இன்றைக்கி நமக்கு தேவை. கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பக்தி வைராக்கியம் சொல்லிட்டு நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தி குறை சொல்லி அவர்களை குற்ற மனசாட்சிகள் தள்ளுறது கிடையாது. அந்த பக்தி வைராக்கியம் நம்மளை பட்சிக்கணும். நமக்குள்ள இருக்கிற ஆத்திரங்களை ஆக்ரோஷங்களை மாற்றிக்கொண்டு மற்றவங்களுக்காக நம்ம பரிகார பலியாக மற்றவங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்கலாம், மற்றவங்களுக்காக பொறுத்து போகிறவங்களா இருக்க முடியுமா? தேவனுடைய பக்தி வைராக்கியம் அதைத்தான் சொல்லுது.